ஆக தேவதூதர்களுக்கு கொள்வினையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் நம்மை போல உடலுறவு கொண்டு ப்ரொடக்ஷன் பண்ண முடியாது, உற்பத்தி பண்ண முடியாது, பிள்ளைகளை பெற முடியாது. ஏனென்றால் கொள்வனையும் இல்லை, கொடுப்பினையும் இல்லை. ஆதியாகமம் 1:28 வாசித்தோம் என்றால், தேவன் ஆதாமையும் ஏவாளையும் நோக்கி, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி அதை ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி இருக்கிறார். ஆக இந்த பூமியை நிரப்பத்தக்கதான அதிகாரம், இந்த பூமியிலே பெற்றுக்கொள்ளத்தக்கதான குழந்தை பாக்கியத்தை உருவாக்கத்தக்கதான அதிகாரம் ஆணுக்கும் பெண்ணுக்கும் தான் தேவன் கொடுத்திருக்கிறார், மனிதனுக்குத்தான் கொடுத்திருக்கிறார். தேவதூதர்களுக்கு இந்த பூமியை நிரப்பத்தக்கதான அதிகாரம் கொடுக்கப்படவே இல்லை.